வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். கழுது தேஞ்சு கட்டெரும்பு ஆன கதையாக 3 நாளாக நல்லா தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி யாரு கண்ணு போட்டுச்சோ வந்து நிஃப்டி எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஒரு 30-40 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து மொத்தமே வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அப்பப்போ நான் வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது எதுவும் வேலைக்கு ஆகிறதில்ல அப்படின்ட்டு அப்படியே வந்து ஓடி போயிடுவேன். ஸோ நேற்று நிறைய பேர் வந்து ஒரே குஜாலாக வந்து இருந்திருப்பீங்க. அடடா, ஒரு இன்சைட் பார் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு பயங்கரமான ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ நடக்கும். சென்செக்ஸ் எக்ஸ்பீரி வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பீரி இன்றைக்கி வந்து பிச்சு போட்டாங்க அவங்களே. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பீரி வந்து இருந்தது. சுத்தமாக ஒன்றுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த 3 நாள் மொத்த அந்த மூவ்மெண்ட்டுக்காக வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல. ஸோ எனிவேஸ் மார்க்கெட் மூவ் ஆகலை, அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த 24,600 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து 4 நாளாக. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான அந்த பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கேயுமே வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நமக்கு வந்து எதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த பாசிட்டிவ் நியூஸே வந்து வரமாட்டேங்குது. முன்னையாவது நம்ம கௌசிக் வந்து ஏதாவது வந்து போட்டிருப்பார், சரி நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது மெசேஜ் வந்து போட்டிருப்பாள். இப்போ கவுன்சிங்கும் வந்து இப்போ அப்படியே வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இப்போ பாசிட்டிவ் நியூஸ் வந்து கொடுக்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு ஆளே இல்லாமல் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ வரும் நாட்கள் ஏதாவது வந்து அதிசயம் அற்புதம் ஏதாவது வந்து நடந்தால் தான் உண்டு. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். டெய்லி டைம் ஃப்ரேம் பற்றி சொல்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கோம் நிஃப்டி 50ல். ஸோ நிஃப்டி 50ல் இந்த 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஆனால் தொடர்ந்து இந்த ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரேடிங் வந்து எங்கெங்கேயும் முன்ன பின்ன நடந்தாலும் க்ளோசிங் வந்து கரெக்டாக வந்து இந்த 24,600, 630, 610, 620 அப்படிங்கிற மாதிரி வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதான் அந்த பீச் குதிரை வந்து எவ்வளோ தூரம் போனாலும் கரெக்டாக வந்து ஜாக்கிக்கிட்ட வந்து நிற்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து நிஃப்டி கரெக்டாக வந்து ட்ரேடிங் ஹவர்ஸில் மேலே போகுது கீழே வருது, கரெக்டாக வந்து க்ளோசிங் ஹவர்ஸில் 24,600 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நின்றுது. ஸோ வர பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படியே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நல்லா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த சேனலோட இந்த சப்போர்ட்டில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹையை வந்து கட் பண்ணுறாங்க அல்லது வந்து இந்த சேனலை வந்து கீழே இறங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டோட அந்த ரியாக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இப்படி மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போது இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ அது கொஞ்சம் ரெடியாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 5 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 5 minute பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டைம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 12:45 அந்த ரேஞ்சில் நான் வந்து போட்டேன் இந்த சார்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்று எதிர்பார்த்தேன் அப்படின்னா, ஸோ சடனாக இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கும். ஸோ இது போட்டோம் அப்படின்னா மக்கள் ஏதாவது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த சார்ட்டை நான் வந்து போட்டேன். ஆனால் மார்க்கெட் வந்து மேலெலாம் எங்கேயுமே வந்து போகலை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஷயம் வந்து புரிஞ்சிடும். கரெக்டாக இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல என்ன கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகலை. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட் வந்து ரியாக்டும் ஆகலை. அதனால தான் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இதை தான் சொல்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில், ஒரு ரெசிஸ்டன்ஸில், ஒரு ட்ரெண்ட் லைனில், ஒரு ப்ரைஸில் கேண்டல்லாம் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளோதான். அதுதான் வந்து பேசிக். இது தெரிஞ்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். ஆனால் இதுவே நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே இல்லை, கேண்டில் ஸ்டிக்ஸோட அந்த என்னென்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தமாக இருக்கிறதே வந்து உருப்படியாக வர்றதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 தான் வரும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. அதுக்கு மேலே என்னென்னவோ அந்த
ட்ரிபிள் கேண்டில், டபுள் கேண்டில் அப்படிலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் வந்து போக தேவையில்ல இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம சின்ன சின்ன மூவை தான் நம்ம வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுறோம். அதனால் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை போய் நோண்டிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. அதாவது இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது, இந்த கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, இந்த இடத்துல இந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணுது, அதே தான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா. இப்போ 9:50க்கு என்ன ரியாக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் 11:25 என்ன ரியாக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் ஒரு 5 மினிட் சார்ட்டை வச்சுக்கிட்டு டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட் அவர் நீங்கள் வந்து ஒவ்வொரு கேண்டலையும் நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரே ஒரு லாட் மட்டும் வந்து எடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே இண்டெக்ஸில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் நான் கற்றுக்கணும், லாஸ் பெருசாக வரக்கூடாது, ஆனால் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து வழி. இந்த மாதிரி இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக தான் வந்து இருக்கும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து என்கிட்ட பர்சனலாக கேட்குறவங்க ட்ரேடிங் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு லாட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஸ்டாக்ஸ் பக்கம் வந்து போங்க. இன்ட்ராடேயில் ஒரே ஒரு ஸ்டாக்ஸை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுங்க. ரொம்பலாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டாக்குங்கிறத 2 ஸ்டாக்காக மாற்றுங்க, 2ங்கிறத 4ஆக மாற்றுங்க, 4ங்கிறத 8ஆக மாற்றுங்க. இப்படி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இந்த இண்டெக்ஸ் பக்கம் வந்து வாங்க. அதே மாதிரி தான் இண்டெக்ஸில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துருச்சு. அந்த ஒரு லாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வச்சா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க தான் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். எனக்கு வந்து இந்த எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்னாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் வந்து எது டிசைட் பண்ணுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ட்ரேடு தான் வந்து டிசைட் வந்து பண்ணுது. சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் என்னால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைங்க அங்கே வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு ட்ரேடும் ஒவ்வொரு விதமாக வந்து இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி ஒரு நாள் வந்து இந்த ஒரு நாள் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகுறதில்ல, அது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அதனால் வந்து இதுதான் ஸ்டாப் லாஸு அப்படிங்கிற மாதிரி நம்மளாலையும் நம்ம கெஸ் பண்ணவும் முடியாது. அது ஒவ்வொரு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த ஸ்டாப் லாஸும் மாறும். சின்னதாக இது மாதிரி சின்ன ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரணும். சரி ஓகே நம்மளால் முடியும் அப்படிங்கிறது. அது எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயம் வந்து இருக்கக்கூடாது. பயம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் வந்து க்ரியேட் வந்து பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு உங்களால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் ஒரு ஸ்டாக் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆரம்பத்தில் என்னடா 5 ரூபா 10 ரூபாலாம் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி உங்களால் வந்து கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் ஒரு லாட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறது. ஒரு லாட்டில் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா வந்து சம்பாதிச்சிங்க அப்படின்னாலே பெரிய விஷயந்தான். அதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொண்டு வரணும். ஒரு 10 நாள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 7 நாள் 8 நாள் உங்களுக்கு வந்து லாஸ் வந்து வரக்கூடாது. 2 நாள் வந்து லாஸ் வரும், கன்ஃபார்மாக வரும். அதுக்காக வந்து ஒரு 7-8 நாள் உங்களால் வந்து ஒரு லாஸ் இல்லாமல் ஒரு ப்ராஃபிட்டோடு நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி தான். அதுக்காக வந்து கரெக்டாக ஒரு 10 நாளில் 8 நாள் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து அது வந்து கன்சிஸ்டன்சி வந்து கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒரு 4-5 தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இது கூட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து வால்யூமை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வால்யூம் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு உங்களால் வந்து பெருசாக அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட 10 ட்ரேடில் 2 ட்ரேட் வந்து தப்பாக போகும் இல்லையா, அந்த 2 ட்ரேடை நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வால்யூம் அப்படிங்கிறது
ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். அடடா இதை நம்ம பார்த்துருக்கலாமே அப்படிங்கன்னா அப்போ தோணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு தப்பை பண்ணிவிட்டு அதை திருப்பி நீங்கள் வந்து ஒரு ரீவிசிட் பண்ணீங்க அப்படின்னா, ஓ இந்த தப்பை நம்ம மறுபடியும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து வரணும். இன்னொரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கிங்க, ட்ரேடிங்கில் செஞ்ச தப்பை திரும்ப செய்யாதீங்க. திரும்ப திரும்ப செய்கிற தப்பு தான் மிகப்பெரிய லெவலில் நமக்கு வந்து லாஸை தேடி வந்து கொடுக்கும். அதை நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி இந்த தப்பை நான் செஞ்சுட்டேன், மறுபடியும் இந்த தப்பை நான் வந்து ரிப்பீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத அந்த மைண்ட் செட் நீங்கள் வந்து கொண்டு வரணும். அப்போ தான் அந்த தவறுகள் நீங்கள் செய்கிறத வந்து கம்மி பண்ணிட்டு வந்து வருவீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து மூவ் வந்து கொடுத்துருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மூவ் வந்து கொடுக்கல. அதுக்கு ரீசன் என்ன? மார்க்கெட்டுக்கு கரெக்டாக வந்து அந்த ரியாக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஐடென்டிஃபை வந்து ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. கரெக்டாக இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல இருந்து எப்படி ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு? கரெக்டாக இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஆனால் மார்க்கெட் கீழே இறங்கலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது, மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது. அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இதுதான் நான் வந்து கற்றுக்குங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரே நாளில் இதை வந்து ஒரு கோர்ஸாக வந்து தாராளமாக நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் நீங்கள் டெய்லி வந்து அப்ளை வந்து பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களாக என்னோடய வீடியோஸில் நான் வந்து சொல்லிகிட்டே வந்து வரேன். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக வந்து போயிடும். சரி, ஓகே. 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 எங்கேயுமே மூவ் ஆகலை, அப்படியே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இதை தான் வந்து நான் மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து 3 நாளாக வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். பெருசாக வந்து ரியாக்ஷன் வந்து இல்லை மார்க்கெட்டில். ஸோ க்ளோசிங் வந்து ஒரே இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸோட சென்செக்ஸ் சார்ட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. காலையில் ஒரு 78,700 78,900 இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ளூ லைன்லேருந்து கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பெருசாக வந்து மார்க்கெட் மூவ் எங்கேயுமே வந்து நடக்கலை. ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் மூவ் ட்ரைவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் நமக்கு வந்து நல்ல மூவ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு 24,650 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ளே போகிறாங்க, மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து வால்யூம் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. அதனால தான் வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,700 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,600 இருக்கும். 24,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,700 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,800 வரைக்கும் அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் தான், ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஏறி இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல அந்த கேண்டில் அப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 57,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,100 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னையோட ஹை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 58,80 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஒரு 20 பாயிண்ட் நம்ம சொன்னதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து போயிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,800 இருக்கலாம். 57,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 58,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,400 500 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை, ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 79,000 நமக்கு வந்து ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 78,600 இருக்கலாம். 78,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 78,300 இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 79,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 79,300 400 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நமக்கு வந்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு 11:35 வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. 11:35 வரைக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ நாளை அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,900 ரெசன்ஸ், 14,800 சப்போர்ட். 14,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 15,000 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.